Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. ஏய், அங்க போனாலும் கக்கூஸ் கழுவுறதும் கூட்டி பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்யணும். அதனால இங்கே நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோ. ஏய் மல்லி, நீ மட்டும் நான் சொல்றது செய்யலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய், அவளை கூட்டிட்டு போய் பெருக்கடி எல்லாத்தையும். ஏமா அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்டேஷன் எல்லாம் கூட்ட சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம வேலையா? நம்ம வீட்டை கூட்டி பெருக்கிறது இல்லையாமா? அப்படி நினைச்சுக்கிட்டு கூட்டிடணும். அவங்க 2 அடி அடிச்சாங்கன்னு வை, அதுதான் பெரிய அசிங்கம். அதுக்கு ஸ்டேஷனையே கூட்டிடலாம், அதுதான் சின்ன அசிங்கம். வா, நம்ம எல்லா வேலையும் போய் பார்க்கலாம். அட வாமா, வாமா. வாமா, ஏமா தயங்கிட்டே இருக்க? நீ இங்கே இருமா, நான் போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வர. கூட்டிடலாம். இந்தாம்மா தொடப்போம். இந்தா, இங்க எல்லாம் கூட்டு. இங்க நீ பாத்துக்க. ஐயோ, ராத்திரி முழுக்க கண் முழிச்சிருக்கணும்னு பார்த்தா அசந்து தூங்கிட்டேனே. ஷோ, இந்த வெண்பா எழுந்திருச்சிருப்பாளே, ராஜிமா என்ன கொல்ல போறாங்க. டாடா நைட்டு வரவே இல்லையா? டாடா, டாடா, டாடா. வெண்பா, மார்னிங். நைட் இங்கே தூங்கிட்டீங்களா? ஆமா செல்லம், டாடா வந்து பார்த்தேன். நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. கதவு வேற தாழ்பால் போட்டு இருந்துச்சா, அதான் செல்லத்தை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சு இங்கேயே தூங்கிட்டேன். நான் ஏன் கதவை டாப்பா போட்டேன் தெரியுமா டாடா? ஏன் செல்லம்? ராஜி ஆண்டி இருக்காங்கல்ல, என் மொபைல பறிச்சாங்க. தரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறமும் பறிச்சாங்க. அதான் போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டேன். ஆண்டி மொபைல்ல விளையாட வேணாம்னு சொன்னா நீ கேட்டிருக்கணும்ல. பெரியவங்க சொன்னா கேட்கணும்ல. நான் அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கேன் பாப்பாக்கு. நீங்க ஏன் கேட்கல? அவங்க நான் விளையாட கூடாதுன்னு பறிக்கலடாடா, வேற எதுக்கோ பறிச்சாங்க. அதான் தரமாட்டேன்னு சொன்னேன். வேற எதுக்கோ பறிச்சாங்களா? ஆமாண்டாடா, வேற எதுக்கோ தான் பறிச்சாங்க. நான் என் சேனலுக்காக வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் கூட காணோம். யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. வீடியோவை காணோமா? முதல்ல கதவு தட்டி அவளை எழுப்பு. கொஞ்சம் ஏதாவது பாலாவது குடிச்சிட்டு படுக்கட்டும். வெண்பா, உன் போனை கொடு. உன்னோட வீடியோ டெலிட்டட் கேலரியில இருக்கான்னு பாப்போம். இப்படி எனக்கு குடுக்கறியா இல்ல நான் எடுத்துக்கவா? எனக்கு குடு. ஐயோ, குடு எனக்கு. ஐயோ, விடு. குடு. விடு மல்லி, எனக்கு வேணும். எனக்கு வேணும் மல்லி. விடு. எனக்கு வேணும் மல்லி.
வெண்பா சூப்பர் வெண்பா, நீ பிரமாதமான வேலை தான் பண்ணிருக்க. என்ன டாடா? ரேணுகாமா மாடியில இருந்து விழுந்தது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. மல்லிமா தள்ளி விடல, அவளாதான் விழுந்திருக்கா. இது போதும்டா, மல்லிமா தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது போதும். அப்ப மலிமா போலீஸ் விட்டுருவாங்களா? கண்டிப்பா விட்டுருவாங்க. இதுல இந்த வீடியோ இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அழிக்கிறதுக்கு தான் நைட் எல்லாம் அவ்வளவு டிராமா பண்ணிருக்காங்க. இப்ப வைக்கிறேன் உங்களுக்கு வேட்டு. வெண்பா நீ பத்திரமா இரு, சரியா? சரி டாடா. சூப்பர் செல்லம். டாடா போயிட்டு வந்துடுறேன். கான்ஸ்டபிள் அம்மா, என்ன? எல்லாத்தையும் பெருக்கியாச்சு, வந்து பாருங்க. வரேன். ஆ, நல்ல சுத்தமா தான் பெருக்கிருக்கீங்க. ஏய், எங்கடி போற? வேற என்ன செய்யணும்? ஏய், டாய்லெட் கழுவணும், தெரியுமா தெரியாதா? டாய்லெட்டா? தெரியாது மேடம். ஏ ராணி, அவளுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மேடம். அப்புறம் என்னடி, அவளையும் கூட்டிட்டு போய் கழுவு. அது அதிகாரிங்க யூஸ் பண்ற டாய்லெட், நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி கழுவு. டாய்லெட் எல்லாம் கழுவ முடியாது. ஏய், கழுவணும். என்ன உன்னை லாக்கப்ல ராணி மாதிரி உட்கார வச்சிருப்பாங்களா? ஏய் சி போடி. ஏய், கூட்டிட்டு போவல. வாமா, கூட்டு போடி. வா போவோம். இந்தாம்மா, இந்தாம்மா, இங்கெல்லாம் கழுவுமா. இந்தாம்மா, இதெல்லாம் ஊத்தி நல்லா கழுவு. ம். ஐயோ, ஐயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுத்தமா கழுவு, இல்லனா அந்த பஜாரி நம்மள சும்மா விடாது. கழுவுமா. அக்யூஸ்ட் சரவணனை சரண்டர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். வக்கீல் பாலா வந்தா இந்த ஃபைலை ஓகே கொடுத்துருங்க. மேடம். மேடம் மேடம் மேடம், நான் மல்லி ரேணுகாவை தள்ளி விடலன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருக்கு மேடம். என்கிட்ட இருக்கிற இந்த வீடியோ நீங்க பாருங்க. காட்டுங்க. இப்படி எனக்கு கொடுக்கறியா இல்ல நான் எடுத்துக்கவா? எனக்கு கொடு. ஐயோ, எனக்கு. ஐயோ, விடு. கொடு. விடு மல்லி, எனக்கு வேணும். எனக்கு வேணும் மல்லி. விடுங்க. எனக்கு வேணும் மல்லி. விடுங்க. எனக்கு கொடு. அக்கா, ரேணுகா அக்கா. அக்கா, 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 அக்கா. அட ஆமாப்பா, அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையே. அவ்வளவுதான் கீழே விழுந்திருக்கா. ஒரு அப்பாவி பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோமே. அந்த ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் மல்லியை கண்டாலே ஆகாது மேடம். அவளை பழி வாங்கணும்னே அவளை தள்ளி விட்டதை பார்த்ததா சொல்லி மல்லியை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கு அவ்வளவு திமிரு இருக்கா? பொய் சொல்லி மல்லிய சிக்க வச்சதும் இல்லாம எங்களையும் ராத்திரி பூரா கோர்ட் ஹாஸ்பிட்டல்னு அலைய வச்சிருக்காங்க. அவளுங்கள வச்சுக்கிறேன் நானு. மேடம் மல்லி எங்க? அ, எங்க மேடம்? லாக்அப்ல கூட இல்லையா? வனிதா, அந்த மல்லி எங்க? இப்பதான் மேடம் டாய்லெட் கழுவ அனுப்பியிருக்கேன். என்னது, டாய்லெட் கழுவவா? ஏ வனிதா, அந்த பொண்ணு அதெல்லாம் பண்ண வேணாம். போய் கூட்டிட்டு வா அவள. அந்த பொண்ணு நிரபராதி. ஓகே மேடம். மல்லி கூட இதெல்லாம் நீ செய்யாத. நீ குற்றவாளி இல்லையா, நிரபராதியா? வா, உன்னை கூப்பிடுறாங்க. ஏய் போ, ஒழுங்கா கழுவு இதெல்லாம். இந்தா பிடி, நல்லா சுத்தமா கழுவு. போமா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்க. கழுவு சுத்தமா. சார், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மேடம். மல்லி மல்லி, நீ எந்த தப்பும் பண்ணல மல்லி. வெண்பா எடுத்த வீடியோவால அந்த இன்சிடென்ட் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. மல்லி, நீ தப்பு பண்ணல மல்லி, நீ தப்பே பண்ணல.
மல்லி நீ அழக்கூடாது. அழ வேண்டியது அந்த ராஜியும் ரஞ்சிதாவும் தான். அதை நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. சார் நீங்க மல்லியை கூட்டிட்டு போங்க. அந்த 2 ஃப்ராடு, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி, ரஞ்சிதா மேடம். அவங்களும் உங்க வீட்ல தானே இருக்காங்க? ஆமா மேடம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோம். தேங்க்யூ மேடம். மல்லி வா. இந்தாங்க, காலையில இருந்து யாரும் சாப்பிடாம இருப்பீங்க, சாப்பிடுங்க. நீங்க சாப்பாடெல்லாம் வாங்கி தருவீங்களா? சாப்பாடு கொடுக்காம எங்களை பட்னி போட்டு கொடுமைப்படுத்துவீங்கன்னு நினைச்சோம். நாங்க சொல்றத கேட்டா சாப்பாடு மட்டும் இல்ல, இதெல்லாம் கூட வாங்கி கொடுப்போம். இந்தாங்க, என்னது இது? பிரிச்சு பாருங்க. வாவ், இது என்ன நெக்லஸ்? ஆமா, நெக்லஸ் தான். என்ன கோல்டா? ஆமா, கோல்டு தான். நீங்க இப்படி நெக்லஸ்லாம் வாங்கி தருவீங்களா? புது மாதிரியான ரவுடியா இருக்கீங்களே. இதெல்லாம் எந்த படத்துலயும் கூட பார்த்தது இல்லையே. எங்க பாஸ் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர். அவர் இதெல்லாம் பண்ணுவாரு. முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பத்திரமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்பயே ஃபோன் போடுப்பா, நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரேணுகாவோட பிரெயின்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது. கண்டிப்பா அது அவருடைய பிஹேவியர்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதே. பிரச்சனை வராது, ரெடி பண்ணுங்க. உங்கள் தான் சார் கால் பண்றாரு, நான் போன் எடுக்கலாமா? நான் சொல்லாமலையா அவன் கால் பண்ண போறான்? பேசுங்க. ஹலோ. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கிடக்கட்டும். நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கீங்களா? பிள்ளைங்க பத்திரமா இருக்காங்களா? அந்த ரோடிங்களால ஒண்ணும் இல்லையே? அங்க இருக்கிறவங்களால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடெல்லாம் வர வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஆனியன் ஊத்தாப்பம், சங்கருக்கு பிடிச்ச ரவா தோசை, ஹரிணிக்கு பிடிச்ச பூரி கிழங்கு எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் பீஸா, பர்கர் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஜாலியாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. உங்க கூட இருக்காரே ரகு, அவர் எனக்கு நெக்லஸ்லாம் வாங்கி அனுப்பியிருக்காரு தெரியுமா? இது எப்ப நடந்துச்சு? இப்பதாங்க, ஜஸ்ட் நவ். செம்ம நெக்லஸ்ங்க. நீங்க கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்ல. மிஸ்டர் ரகு, நான் நெக்லஸ்லாம் கேட்கலையே. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எல்லாம் காரணமா தான் டாக்டர். இன்னைக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களோட மிடில் கிளாஸ் மனசாட்சி உறுத்தி நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் இது. இந்த நெக்லஸை வாங்கினது மூலமா நீங்களும் இப்போ இந்த கிரைம்ல பார்ட்னர் ஆயிட்டீங்க. இனி நீங்க எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான். என்னங்க, இவங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க. இவங்க என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருங்க. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் போனை வைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாட போறோம். நீங்க தைரியமா இருங்க. ஓகே, பை. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இந்த இம்சை? இந்த பிரச்சனை எத்தனை நாள் நீடிக்கும்? சீக்கிரமா முடிச்சிடலாம். டென்ஷன் ஆகக்கூடாது. பி கூல். ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. மலிமா, நீ நல்லா தூங்கலையா? ஏன் இவ்ளோ டயர்டா இருக்க? உங்களை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு டாடா சொன்னாரு. எனக்கு எப்படி தூக்கம் வரும் மலிமா?
நான் பயந்துட்டே படிச்சிருந்தேன் தெரியுமா? என் செல்லம். போலீஸ் உங்களை அடிச்சாங்களா மல்லிமா? வெண்பா, தப்பு பண்ணவங்கள தான் போலீஸ் அடிப்பாங்க, நல்லவங்கள போலீஸ் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு மல்லிமா கூட்டிட்டு போனாங்க போலீஸ்? நல்லவங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்ல, அதுக்காக கூட்டிட்டு போனாங்க. நீங்க தப்பு பண்ணல நிரூபிச்சிட்டீங்களா மல்லிமா? அதான் என் செல்லம் எடுத்த வீடியோ இருந்துச்சே, அதுவும் மல்லிமா எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சிருச்சு. நிஜமாவா? நிஜமாதான். சூப்பர் மல்லிமா. சரி வாங்க நம்ம உள்ள போலாம், சரியா? இவங்க என்னங்க இங்க தூங்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்குலாம் இந்த இடமே ஜாஸ்தி. ஹலோ இன்ஸ்பெக்டர் மேடம், எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் சார். வாங்க 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 வாங்க. சரி ஓகே வாங்க. இவங்க தானே வீடியோல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ராஜி, எழுந்துருங்க. ராஜி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம், எழுந்துருங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன கனவுலலாம் கூட வரீங்க? கனவுலையா? பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய் சாட்சி சொல்லி எங்களை அலைய வச்சுட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? எழுந்துரு. என்ன இன்ஸ்பெக்டர் கோவமா பேசுறீங்க? ஓ, இது கனவு இல்லையா? நிஜமா நீங்க வந்திருக்கீங்களா? சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன எதுக்கு எழுப்புறீங்க? ஓ, மல்லி தப்பிச்சு வந்துட்டாளா? அவளை தேடிதான் வந்தீங்களா? இன்ஸ்பெக்டர், இவளை கையோட புடிச்சிட்டு போயிடுங்க. பெரிய கேடி இவ. இவதான் ரேணுகாவை மாடிப்படியில இருந்து தள்ளி விட்டுருக்கா. ஓங்கி ஒண்ணு விட்டேனா? எழுந்துருமா. முதல்ல நடங்க ஸ்டேஷனுக்கு. நானா? நான் எதுக்கு மேடம் ஸ்டேஷனுக்கு வரணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. தப்பு பண்ணலையா? அபாண்டமா ஒருத்தங்க மேல பழி சொல்லிருக்கீங்க. உங்க தனிப்பட்ட பகைய போலீஸ பயன்படுத்தி தீர்த்துக்க பாத்திருக்கீங்க. அதுவே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? முதல்ல நடங்க ஸ்டேஷனுக்கு. ஐயோ, அபாண்டமா நான் பழி சொன்னனா? நான் என்ன மேடம் அபாண்டமா பழி சொன்னேன்? மல்லிதா ரேணுகாவை தள்ளிவிட்டா. அதை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். ரஞ்சிதா கூட பார்த்தா. என்ன ரஞ்சிதா? ஆமா, நாங்க கண்ணால பார்த்தோம். நான் கூட வேண்டாம் மல்லின்னு சொன்னேன். அத கேட்காம பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. அப்படியா ரஞ்சிதா? இதெல்லாம் நடந்துச்சா? பாரு, இந்த சின்ன மொபைல் போனு இங்க நடந்த எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கு. ஆனா அதுல உங்க 2 பேரோட முகர கட்டியும் காணவே காணும். இருங்க, நான் காட்டுறேன். பாத்தியா ரஞ்சிதா? இதுல நீ சொன்ன எந்த டயலாகுமே வரல. 2 பேருமே சம்பவம் நடந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளேயே வரீங்க. அது இது எடிட் பண்ண வீடியோ மேடம். ஏஐல எடிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே இல்ல. இது ஏஐ எடிட்டிங்கா இருந்தா ஃபாரன்சிக் லேப்ல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இதுவே போதும். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். கெடுவான் கேடு நினைப்பான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன். தப்பே செய்யாத மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பலான்னு நினைச்சேன். இப்ப நீ ஜெயிலுக்கு போ. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.